ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலபசரன். இந்த வீடியோவில் இனவெழுத்துக்கள், சுற்றெழுத்துக்கள், வினாவெழுத்துக்கள் பற்றி இந்த ஒரே வீடியோவில் டீட்டெயிலில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இனவெழுத்துக்கள் என்னென்னா அதற்கு இனமான ஒரு எழுத்துக்கள். ஓகேவா, அதுதான் வந்து இனவெழுத்துக்கள் அப்படிம்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு மெய் எழுத்துக்கான இனவெழுத்துக்கள் என்ன, அடுத்தது உயிர் எழுத்துக்கான இனவெழுத்துக்கள் என்னன்ட்டு பார்ப்போம். இக்கு, இங்கு இது ஒரு இன எழுத்துக்கள். ஓகேவா, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இற்று, இன்னு இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள்ட்டு. திங்கள், இப்போ இங்கே கேவை வந்து இக்குன்னு நம்ம வச்சுக்கணும். ஓகேவா, இக்கு, இங்கு. இச்சி, சேவை வந்து இச்சுன்னு வச்சுக்கணும். இச்சி, இஞ்சி. இது இட்டு, இன்னு. அடுத்தது இத்து, இந்து. அடுத்தது இது வந்து இப்பு. ஓகேவா, எந்த வரிசையாக இருந்தாலும் பூ இருந்தாலும் அது பகர வரிசை தானே, இப்பு, இப்பு, இம்மு. அடுத்தது இற்று, இன்னு. ஓகேவா, இந்த மாதிரி வருதா. ஸோ இது வந்து என்னது இனவெழுத்துக்களுக்கான எடுத்துக்காட்டு. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கசட தவிர ஞனன நமன. ஓகேவா, இந்த எழுத்துக்கள் வரும். வல்லினமும் மெல்லினமும் வந்து வரும். ஓகேவா, இதில் வந்து 12 எழுத்துக்கள் இருக்கும். அது வந்து இப்படி பிரிஞ்சிருக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா இடையின எழுத்துக்கள் 6 வந்து பார்த்திங்கன்னா என்னது நமக்கு இன எழுத்துக்கள் தான். ஓகே, இடையின எழுத்துக்கள் 6 எரல வளல அது வந்து ஒரே இனமாகும் அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. ஓகேவா, அதற்கான எடுத்துக்காட்டு இந்த நெட்லேருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். மலர், இதில் இருங்கிறது வரும். ஓகேவா, எனது இன எழுத்து. அடுத்தது மயில், ஈ. பல், இல்லு. வானவில், இவ்வு. செவ்வாழை, ஓகே, இங்கே செவ்வாழையில் இவ்வு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லுன்னு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யாழ், இல்லு. பள்ளி, இல்லு போன்ற சொற்களை எல்லாம் காணலாம். இந்த இடையின எழுத்துக்களில் உள்ள இனவெழுத்துக்கள் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இதுதான் வந்து கேட்பாங்க. ஓகேவா, இந்த 12 எழுத்துக்களை இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இற்று, இன்னு இதை வச்சு தான், இந்த 12 எழுத்தை வச்சு தான் மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது எப்படின்னு நான் பின்னாடி காமிக்கிறேன். ஓகே, இப்போ உயிர் எழுத்துக்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ. அடுத்தது ஓ, ஓ. ஓகேவா, இந்த ஐ இருக்கா, இந்த ஐயுக்கும் அவ்வுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனவெழுத்துக்கள் வந்து இதிலே இருந்து ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. ஐன்னு சொல்லும்போது ஈங்கிறது வார்த்தை வருது, ஐ. அதே மாதிரி பாருங்கள், அவ்வு அப்படின்னு சொல்லும்போது ஊங்கிறது வார்த்தை வருதா. அதனால் ஐயுக்கு வந்து இகரத்தையும் அவ்வுக்கு வந்து உகரத்தையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஓகேவா, இது வந்து மெய் எழுத்துக்களுக்கான இனவெழுத்துக்கள். இந்த விதம் மட்டும் பார்த்துக்கோங்க, ஈஸி தான். இது நீங்கள் ஒரு டைம் படித்தாலே புரிஞ்சிடும். இதற்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், உயிர் எழுத்துக்கள் 12. ஓகேவா, அது தெரிஞ்சுக்கிறோம். அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அது தெரிஞ்சிருக்கும். அடுத்து மெய் எழுத்துக்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஆர்டர் படி தெரிஞ்சிருக்கணும். இது பிரித்து எழுதிருக்கணும். வல்லினம், மெல்லினம், இது வந்து இடையினம். அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் காமிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்னா, அளப்படையில் மட்டும்தான் நெடிலிடத்தை தொடர்ந்து இனமாகிய குறில் வந்து சேர்ந்து வரும். ஓ, ஓ. தூக்கு வந்து ஊ, ஈக்கு வந்து ஈ. இந்த மாதிரி வந்து நெடிலை தொடர்ந்து அந்த குறில் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அளப்படையில் மட்டும்தான் வரும். இது ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த தமிழ் எழுத்துக்களில் வந்து ஆயுத எழுத்துக்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இன எழுத்து கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இச்சி, இஞ்சி. ஓகேவா, இது கரெக்டு. இங்கே இத்து, இந்து. ஓகேவா, இது கரெக்டு. மெல்லினம்னா என்னது ஃபஸ்ட்டு, ஞனன நமன. ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து இப்போ தூக்கிட்டாங்க. இதை தூக்கிட்டு தான் என்ன கொடுத்துருக்காங்க, கல்வின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கல்வியில் தான் வந்து நமக்கு என்னது வருது, இந்த மெல்லின எழுத்தே வந்து வரல. ஓகேவா, அதனால் இந்த இதே தப்பு. இதுக்கு வந்து கல்வி தான் வந்து வரும். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க, கல்வின்னு வரும். நான் அடிச்சுட்டு எழுதி கொடுத்துருந்தேன். ஓகே, அடுத்தது இதில் வந்து இப்பு, இம்முன்ட்டு வருது. ஓகேவா, அடுத்தது இதில் தவறான சொல்லி வட்டமிடுக. கண்டான் கரெக்டு. இங்கே இட்டு இன்னும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வென்றான்னு இருக்குது. இப்போ வென்றான் இங்கே என்ன வரும், இற்று இன்னு தானே வரும். அப்போ இங்கே வந்து இந்த ரா வரும், வென்றான். ஓகேவா, அடுத்த நண்டு. தவறான சொல் வந்து இதுதான். அதில் இட்டு, இன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்டு, இன்னு. மீதி இது கரெக்டு, இது கரெக்டு, இது கரெக்டு. இதில் வந்து இன்னுங்கிறது வருதுனால இற்று வரும். இற்றுங்கிறதுனால நம்ம ரா போடுறோம். அவ்வளோதான்.
இதில் வந்து கண்ணிலுங்கிறது பழைய எடிஷனில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுங்கிறது என்னது நமக்கு மெல்லின் எழுத்து தான். ஆனால் இதில் வந்து இப்படியும் வந்து சொல்லலாம், இந்த ஜோடி இனவெழுத்து ஜோடி வந்து இல்லை. ஓகேவா, இங்கே இன்னு நீன்னு இருக்குது, இப்போ இதில் ஜோடி இல்லை. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட கரெக்டு தான். இப்போ புக்கில் மாற்றிருக்காங்க கல்வின்ட்டு. ஸோ நீங்கள் கல்வின்னே வந்து வச்சுக்கோங்க. கல்வின்னு வச்சு கேள்வி கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து தென்றல். இங்கே பார்த்தீங்கன்னா இற்று இருக்குது, அப்போ இங்கே என்ன வரும்? இன்னு வரும். தென்றல். இங்கே இட்டு இருக்குது, அப்போ இங்கே என்ன வரும்? இன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னு இருக்குது, அப்போ இங்கே என்ன வரும்? இற்று வரும், அப்போ ரீ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்டு இருக்குது, அப்போ இங்கே என்ன வரும்? இன்னு வரும். பாருங்கள், தென்றல், கண்டம், நன்றி, மண்டபம். புரியுதா? அந்த எழுத்துக்கள் ஜோடி மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், கடன்ட்டு போட்டுடலாம். இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக. இதில் பாருங்கள், இக்கு இங்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இக்கு கேன்னு இருக்குது. இப்போ இக்கு கேங்கிறது அந்த ஒரு வரிசை, அது க வரிசை, அதனால் இது வராது. ஸோ இது வந்து தவறு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இதில் இட்டு இன்னு, இட்டு இன்னு, இக்கு இங்கு, இத்து இந்து, இத்து இந்து, இச்சி இஞ்சி. அடுத்து இதில் பாருங்கள், இச்சி, இதுவும் இச்சி தான், சே வரிசையில் வருது, அப்போ இது கிடையாது. இதில் பாருங்கள், இக்கு தான் வருது, ஸோ இது கே வரிசையில் வருது, இதுவும் கிடையாது. அடுத்து இது இச்சி இஞ்சி, ஸோ இதுவும் கரெக்ட். கம்பளம், இப்பு இம்மு கரெக்டு, இற்று இன்னு கரெக்டு. அடுத்து இது கே வரிசையில் வருது, இக்குன்னு வருது, அப்போ இது கிடையாது. அடுத்து இக்கு இங்கு, இது கரெக்டு. அடுத்து இக்கு இங்கு, இதுவும் கரெக்டு. ஓகேவா? இது வந்து புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா இனவெழுத்துக்கள் கான்செப்டே முடிஞ்சா. அது ஜோடி மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஜோடி தெரிஞ்சிருந்தால் போதுமானது. டக்குன்னு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து சுட்டெழுத்துக்கள், வினாவெழுத்துக்கள். ஒரு இதை சுட்டி காக்கக்கூடியதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள். அ இ உ இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள் ஆகும். தற்போதைய காலத்தில் வந்து உ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களை வந்து பயன்படுத்துவதில்லை. இப்போ ஆங்கிறத எப்படி சுட்டெழுத்தாக பயன்படுத்துகிறோம்? அந்த, இந்த, அவன் அப்படின்ட்டு அங்கு அப்படின்னு பயன்படுத்துகிறோம். ஈங்கிறத எப்படி பயன்படுத்துகிறோம்? இங்கு, இவன், இந்த, இவர் அப்படின்ட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். ஊங்கிறத இந்த காலத்தில் பயன்படுத்தலை. ஊ வந்து எப்படி வரும்னு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கிடும். இப்போ அகச்சுட்டு. ஓகே, அகச்சுட்டு அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு பாருங்க, இங்கே அழகாக கொடுத்துருப்பாங்க, இவன், அவன், இது, அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்களை வந்து நீக்கினால், சுட்டெழுத்துக்கள் அ இ உ அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினால் வந்து பார்த்திங்கன்னா பிற எழுத்துக்களை வந்து பொருள் தராது. ஸோ சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டு பொருள் தரலன்னா என்னது? அது அகச்சுட்டு. அதற்கு காரணம் வந்து உள்ளேயே இருந்து தான் பொருள் வந்து தரும். இவன்னா தான் பொருள் தரும். ஈயை தூக்கிட்டாங்கன்னா வண்ணுனா பொருள் வந்து தராது. ஸோ சுட்டெழுத்துக்களை நீக்கி பொருள் தருவதில்லை அப்படின்னா வந்து என்னது? அது அகச்சுட்டு. அதே இதுக்கு ஆப்போசிட் தான் புறச்சுட்டு. அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல். இதில் வந்து பார்த்துங்க, சுட்டெழுத்துக்களை நீக்கிறோம். இந்து, இம்மு, அந்து, இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டாலும் பொருள் வரும். நீர்வீழ்ச்சி, மலை, நூல் அப்படின்ட்டு சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்களை வச்சு பொருள் தரும். அப்படி பிற எழுத்துக்களை வச்சு பொருள் தந்தால் அது பேர் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா புறச்சுட்டு. ஓகேவா? அ இ உ வந்து சுட்டெழுத்துக்கள். அதில் அகச்சுட்டுங்கிறது என்னது? சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரலன்னா அது அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டு பொருள் தந்துச்சுன்னா அது வந்து என்னது? புறச்சுட்டு. அடுத்து அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. இப்போ அண்மை சுட்டுங்கிறது என்னது? இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு அப்படின்னு கிட்ட உள்ளது மாதிரி சொல்கிறாங்களா? இவன். அவன்னா தூரம், தொலைவுக்கு போயிட்டு. இவன்னா கிட்ட. ஓகேவா? அப்போ இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இதெல்லாம் வந்து என்னது? அருகில் இருக்கக்கூடிய சொற்கள். அதனால வந்து இதை என்ன சொல்கிறாங்க? அண்மை சுட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்மை சுட்டோட எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இ. இந்த இருக்கா முதல் எழுத்து ஈயா வருதா? இவன், இவர், இது, இவை, இவ்வீடு, இம்மரம். ஸோ இந்த இடம் முக்கியமானது. அண்மை சுட்டோட எழுத்து வந்து என்னது? இ. அடுத்தது செய்மை சுட்டு அப்படின்னா வந்து என்ன வரும்? அவன், அவள், அவன், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படின்ட்டு தொலைவில் உள்ளதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து செய்மை சுட்டு. செய்மை சுட்டோட எழுத்து வந்து என்னது? அ. ஓகேவா? செய்மை சுட்டோட எழுத்து வந்து என்னது? அ. அண்மை சுட்டோட எழுத்து வந்து இ. இந்த அண்மை சுட்டுக்கும் செய்மை அருகில் உள்ளவற்றிற்கும், அதாவது அண்மையில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ள செய்மையில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பது வந்து இடைமை சுட்டு அப்படிம்பாங்க. அதற்கு வந்து சொல்லக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா உ.
ஊ என்ற சுற்றெழுத்து வந்து அக்காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டது. அருகிலும் இல்லாமல் தொலைகிலும் இல்லாமல் இடையில் இருப்பதை சொல்ல பயன்படுத்துவது ஊ. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, ஊது, ஊவன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஊ இங்கு வந்திருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஊவை பற்றியானது. இவற்றை சுற்றெழுத்துக்கள். ஓகே, பழங்காலத்தில் வந்து ஊ என்பதும் சுற்றெழுத்து தான். ஊ எழுத்து வந்து பல பணிகளை வந்து செய்தது. ஊதுகான், ஊதுகான் அப்படின்னா என்னது? சற்று தொலைவில் பார் அப்படிங்கிறது பொருள். உப்பக்கம் அப்படிங்கிறது என்னது? முதுகு பக்கம் என்பது பொருள். உம்பர், ஓகேவா? உம்பர் அப்படின்னா வந்து என்னது? மேலே அப்படிங்கிறது பொருள். இப்பொழுது சுற்று சொல்லை நாம் ஊ எழுத்தை பயன்படுத்துவது இல்லை. ஓகே, இப்போ நம்ம சுற்றெழுத்துக்கள் பார்த்தாச்சா? ஆகி ஊ சுற்றெழுத்து, அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, நடுவில் உள்ளது இடைமை சுட்டு வந்து ஊ. அடுத்து சுட்டு திரிபு அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மரம் இவ்வீடு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த புறச்சுட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் இந்த வீடுட்டு மாறுது. அம்மரம்ங்கிறது அந்த மரம் ஆயிட்டு, இவ்வீடுங்கிறது இந்த வீடு ஆயிட்டு. இப்படி மாறுதுனால அ இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த அப்படிங்கிறது வருதுனால இந்த ஆகி ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த திரிந்து வருதுனால இது பேர் என்னது? சுட்டுத்திரிபு. இப்பள்ளி, இந்த பள்ளி, ஓகேவா? ஆகி ஈயும் அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம், இவ்வீடு இந்த வீடு, இப்பள்ளி இந்த பள்ளின்ட்டு மாறி வருதில்ல, அதனால இது சுட்டுத்திரிப்பு. அவ்வளோதாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இது முடிஞ்சிட்டு. என்னது? இன எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்களும் வந்து முடிஞ்சு. அடுத்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் மட்டும்தான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கணும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். இந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ, யா, இந்த ஏ வந்து கடைசியில் நெடில் ஏயாக வரும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆவும் ஓவும் வரும். அவ்வளோதான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏக்கு வந்து என்ன போடலாம்? என்ன எழுத்துலாம் இருக்குது? என்ன, எங்கு, எப்படி அப்படின்ட்டு நிறைய வரும். யாருக்கு வந்து என்னது வரும்? யார், யாருடைய, யாரால், யாருக்கு, யாது, யாவை அப்படிங்கிறது வார்த்தைகள் வரும். அதில் நான் பின்னாடி சொல்கிறேன். ஆங்கிறது வந்து என்னது? அந்த முடிவில் வரக்கூடியது. ஆவும் ஓவும் வந்து முடிவில் வரக்கூடியது. அவனா, இவனோ அப்படின்ட்டு வரக்கூடியது. ஏங்கிறது வந்து எங்கே வரும்? முதல்லையும் வரும், முடிவுலையும் வரும். ஏன், ஏன்னு முதல்லையும் போடலாம். ஏன் இப்படி செய்தாய், இப்படி செய்த. ஏன் வந்து கடைசியிலே வந்து போடலாம். ஓகே, அதுக்கெல்லாம் வந்து பின்னாடி வச்சுருக்கேன், காமிக்க. இங்கே பாருங்கள், அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. மொழியில் முதலில் வருபவை வந்து பார்த்திங்கன்னா ஏயும் யாவும். எங்கு, யாருக்கு, என்ன, எப்படி அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது. மொழியின் இறுதியில் வருபவை வந்து பார்த்திங்கன்னா ஆவும் ஓவும். பேசலாமா, தெரியுமோ. மொழியில் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ. ஏன், நீதானே. ஏன் இதை செய்தாய் அப்படின்னு கேட்கலாம். நீதானே இதை செய்தாய், நீதானே இதை செய்தாய் அப்படின்ட்டும் வரலாம். இங்கே ஏ தானே வருது. ஏ எப்படி வருது? இன்னும் கூட்டல் ஏ தான் வந்து என்னது? நே. அதனால தான் இங்கே ஏ வந்து வருது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இம்மு கூட்டல் ஓ, அதுதான் மோ. ஓகே, இங்கே வந்து என்னது? இம்மு கூட்டல் ஆ தான் வந்து என்னது? மா. எப்படி வரணும்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதற்காண்டி சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா அகவினா, புறவினா அப்படின்ட்டு இருக்குது. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா ஆகும். எடுத்துக்காட்ட வந்து பாருங்கள், எது, யார், ஏன். ஓகேவா? இந்த சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால், வினா எழுத்து என்னது? ஏ, யா, ஏ. இந்த வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் கிடையாது. அகவினானாலே என்னது? பொருள் தராது. வினா எழுத்துக்களை நீக்கி பொருள் தரலைன்னா அது அகவினா. அதே வந்து புறவினான என்ன வரும்? இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். என்ன வரும்? வினா எழுத்துக்களை நீக்கினால் அவனா, ஆங்கிறது வருது. வருவானோ, ஓ வருது. இந்த ஆவையும் ஓவையும் நீக்கினா கூட அந்த இது வந்து பொருள், பிற எழுத்துக்களை வச்சு பொருள் தரும். எப்படி பொருள் தரும்? அவன், வருவான், வருவான், வருவான். ஓகேவா? இந்த மாதிரி வரும். ஸோ பொருள் தரும். இதுக்கு முன்னாடி படித்தோம்ல அதே ஸ்டெப்பு தான். அகச்சொட்டு புறச்சொட்டுக்கு என்ன படித்தோமோ அதே தான். அடுத்தது ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேவா? இந்த வினா எழுத்துக்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுதுங்கிறாங்க. இப்போ அவன் செய்தான், அவனா செய்தான். இப்போ அவன் செய்தான் இருக்குல்ல,
இந்த இரண்டு தொடர்களுக்கும் என்ன வேறுபாடுனா, முதல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறது. அதே வந்து ரெண்டாவது இது அவனா வந்து சேரும்போது என்னது, ஒரு வினாவை வந்து எழுப்புகிறது. அவன் செய்தான்ங்கிறது ஒரு தொடர் சொல்லுது. அடுத்தது அது கூட சேரும்போது அவனா செய்தான் அப்படிங்கிறது ஒரு வினாவை வந்து எழுப்புகிறது. ஸோ செய்தியை வினாவாக்கி எழுத்து வந்து எது, இதுதான் முக்கியம். செய்தியை வினாவாக்கி எழுத்து வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான். அதே மாதிரி ஏராளமான கேள்விக்கு நம்ம வந்து கேட்க வருகிறோம். நீயா, நானா, இன்று பள்ளியா, விடுமுறையா. வினா எழுப்பதற்கு வேறு சில எழுத்துக்களும் உள்ளது. எனது ஏ யாவோ. இதில் முடிச்சிட்டோமா? ஏ யாவோங்கிறோம். விடை என்ன, ஏன் வந்தாய், யார் அங்கே, நீயா, நீயோ செய்தாய் அப்படின்ட்டு வருது. இப்போ ஏங்கிறது எழுத்துக்கு அழுத்தம் கொடுக்கும்போது எப்படி வருதுன்னா அவன் செய்தான். இது வந்து ஒரு தொடராக இருக்குது. அவனே செய்தான், அவனே செய்தான் அப்படிங்கிறது அந்த ஏக்கு வந்து என்ன கொடுக்குறோம், அழுத்தம் கொடுத்து அதை உறுதிப்படுத்துகிறோம். ஏங்கிறது வினா கேட்க மட்டும் பயன்படுத்துவதில்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் வந்து பயன்படுத்துகிறது. இரண்டாவது சொற்றொடரில் வந்து அழுத்தம் ஏற்பட காரணமானது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். அதே மாதிரி சீதையே சிறந்தவள், உணவே மருந்து, இங்கெல்லாம் வந்து ஏக்கு மாற்றாக தானும் வந்து பயன்படுத்தலாம். இப்போ இங்கே ஏ தான் வருது, ஈ கூட்டல் ஏ தான் வந்து ஏ, இவ்வு கூட்டல் ஏ தான் வந்து வே. இதற்கு பதிலாக ஏக்கு பதிலாக தானும் வந்து பயன்படுத்தலாங்கிறாங்க. அவன்தான் முதலில் வருவான், சீதை தான் சிறந்தவள் அப்படின்ட்டு சொல்லலாங்கிறாங்க. அடுத்தது வினா வகை, விடை வகை. ஓகேவா? வினா வகை வந்து பார்த்திங்கன்னா அறிவினா, அரியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்ட்டு வினா வந்து 6 வகைப்படும். ஓகே, இப்போ அறிவினா அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு டீச்சருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். அப்படி டீச்சருக்கு தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்கிட்ட வந்து கேட்பார்ல ஒரு கொஸ்டின்னு, அந்த கொஸ்டினுக்கு பேர் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவினா. அரியா வினா அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரில, அந்த ஸ்டூடெண்ட் போய் டீச்சர்கிட்ட கேட்குறாருல. ஓகே, ஸ்டூடெண்ட் போய் டீச்சர்கிட்ட கேட்டாங்கன்னா அது அரியா வினா. இங்கே பாருங்க, அதான் கொடுத்துருப்பாங்க. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்ட்டு ஆசிரியர் கேட்டால் அது வந்து என்னது, அறிவினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாதுன்னு மாணவர் கேட்டால் வந்து என்னது, அது அரியா வினா. ஓகேவா? அதற்கு தான் எங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. ஐய வினா அப்படிங்கிறது வந்து இந்த செயலை வந்து செஞ்சது மங்கையா மணிமேகலையா அப்படின்ட்டு ஒரு டவுட்லேயே வந்து சொல்கிறது. ஐயம் நீங்கி தெளிவு பெற வந்து கேட்பது தான் வந்து என்னது ஐய வினா. குழல் வினா அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை வந்து வாங்குவதற்கு, இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு இங்கே சாக்லேட் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னது, குழல் வினா. ஓகேவா? அதே வந்து போயிட்டு ஒரு பையன்ட்டு போயிட்டு உன்ட்ட படிக்க புக்கெலாம் இருக்கா, என்கிட்ட வேணால் புக் இருக்குது வாங்கிக்கோ அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவோம்ல. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு கேட்பது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் வந்து உள்ளன, உனக்கு பாரதிதாசன் புக்கு வேணுமா அப்படின்ட்டு கேட்டது கொடை வினா. தெரிஞ்சிட்டு, ஓகேவா, எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நான் உணர்த்துகிட்ட கேட்டால் அது அறிவினா. எனக்கு தெரியாத விஷயத்தை உணர்த்துட்டு கேட்டு கற்றுக்கிட்டா அது அறியாவினா. ஐய வினான்னு என்னது, எனக்கு டவுட் இருக்குது இந்த கேள்வியில், அதை கிளாரிஃபை பண்ணுவதற்காண்டி கேட்கக்கூடியது ஐய வினா. குழல் வினான்னு வந்து என்னது, நான் ஒரு பொருளை வாங்க போகிறேன் ஒரு கடைக்கு போய், அதை பற்றி கேட்குறது, இந்த கடையில் இந்த புக் இருக்கா, சாக்லேட் இருக்கா, பிஸ்கட் இருக்கான்னு கேட்குறது குழல் வினா. கொடை வினா அப்படின்னா வந்து என்னது, நான் வந்து புக்கையோ சாக்லேட்டையோ பிஸ்கட்டையோ கொடுக்க போகிறேன், அதை பற்றி பேசுவது கொடை வினா. ஏவல் வினா அப்படிங்கிறது என்னது, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்கு. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாய அப்படின்ட்டு கேட்பது வந்து என்னது, ஏவல் வினா. அடுத்தது விடை வகை வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது. சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாவெதிர் விடை, வினாதல், எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, இனமொழி விடைன்னு 8 வகைப்படும். ஓகே, முதல் 3 வகையும் நேரடியாக இருப்பதால் இதை வெளிப்படை விடைகள் அப்படின்ட்டும், அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் இதற்கு குறிப்பு விடைகள் எனவும் கொள்வோம். இதை நோட் பண்ணிங்க. அப்போ 1 2 3 இது எல்லாம் என்னது, வெளிப்படை விடைகள். அடுத்தது இந்த ஏவலிருந்து இனமொழி விடை இருக்குல்ல, இது ஃபுல்லாக என்னது, குறிப்பு விடைகள். இப்போ வந்து பாருங்கள், சுட்டு விடை. சுட்டு விடைன்னா ஒன்றும் கிடையாது, கடை தெருவு எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டால் வலது பக்கத்தில் உள்ளது. அந்த அங்கே இப்போ நான் பீச்சுக்கு போகணும், எப்படிப்பா பீச்சுக்கு போனால் நேராக போய் ரைட்டு திரும்புங்க அப்படின்ட்டு ஒரு இடத்த பர்டிகுலராக சுட்டி காட்டக்கூடிய விடை தான் என்னது, சுட்டு விடை. கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் போக மாட்டேன் அப்படின்ட்டு மறுத்து வந்து சொல்வது மறைவிடை. அடுத்து கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் போவேன் அப்படின்ட்டு டைரெக்டாக சொல்வது நேர்விடை. ஏவல் விடை, இதை செய்வாயா அப்படின்னா நீயே செய் அப்படின்னு சொன்னால் ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டால் அதற்கு இன்னொரு கேள்வி கேட்குறது. கேள்விக்கு கேள்வி கேட்டால்
நான் ஊருக்கு வராமல் இருப்பேனா அப்படின்ட்டு கேள்விக்கு கேள்வி கேட்டால் அது வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா வந்து என்னதான், நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்கிறது, ஓகேவா, கால் வலிக்கிறது அப்படின்ட்டு சொன்னிச்சுன்னா அது உற்றது உரைத்தல் விடை. அதாவது என்னது, வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை, பாஸ்ட். கால் வலிக்கிறது அப்படிங்கிறது பாஸ்ட். ஊறுவது கூறல் விடை அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு கால் வலிக்கும், விளையாடலையா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்கும், ஃபியூச்சர். ஓகேவா, இனிமேல் நடக்க போவதை வந்து சொல்லுவதுதான் வந்து என்னது, ஊறுவது கூறல் விடை. இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு வந்து கொஞ்சம் குழப்பம். ஓகேவா, உற்றது அப்படின்னா வந்து என்னது, ஏற்கனவே முடிஞ்சிட்டு. உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா ஏற்கனவே முடிஞ்சது. ஊறுவது கூறல் விடை, இங்கேயே பார்த்தீங்கன்னா கூறல் இனிமேதான் அவன் கூறப்போனான். இந்த இடத்துல இருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஊறுவது கூறல் இனிமேல் கூற போகிறான். ஊறுவது கூறல் விடைனா இனிமேல் கூற போகிறான். இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக வரும்னு வச்சுக்கோங்க. அடுத்து இனமொழி விடை அப்படிங்கிறது, உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா எனக்கு கட்டுரை எழுத தெரியுமா அப்படிங்கிறது வந்து என்னது, இனமொழி விடை. அடுத்து இந்த வினா எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த வினாச்சொற்களும் அதோட பயன்பாடும் என்னன்னு பார்த்துருவோம். யார் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு நபரை வந்து அறிவதற்கு. பாரதிதாசன் யார், பாரதியார் யார், திருவள்ளுவர் யார், இப்படி வந்து கேட்கக்கூடியது ஒரு நபரை பற்றி, அல்லது யார் இந்த புத்தகத்தை எழுதியது, இந்த மாதிரி கேட்கக்கூடிய இடத்துல யார் வரும். எது எது சரியான விடை, எது சரியான பாதை, ஓகேவா, அப்படின்ட்டு ஒரு பொருள் அல்லது ஒரு விஷயத்தை அறிவதற்கு எது பயன்படுத்தப்படுகிறது. என்ன அப்படிங்கிறது என்னது, ஒரு செயலாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளை பற்றி வந்து கேட்கக்கூடியது, நீ என்ன செய்கிறாய். எங்கே அப்படிங்கிறது இடத்தை வந்து குறிக்கிறது. எப்போது அப்படிங்கிறது காலத்தை வந்து குறிக்கிறது. ஏன் அப்படிங்கிறது வந்து காரணத்தை அறிய வந்து உதவுகிறது. எப்படி அப்படிங்கிறது அந்த முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட யூஸ் ஆகிறது. எத்தனை அப்படிங்கிறது அந்த எண்ணிக்கையை பற்றி அறிய உதவுகிறது. எவ்வளவுங்கிறது பார்த்திங்கன்னா அளவு, அந்த விலையை பற்றி தெரிந்து கொள்ள உதவுகிறது. யாருடைய அப்படிங்கிறது அந்த சொந்தத்தை, இது யாருடைய பை, இது யாருடைய ஃபோன், இது யாருடைய புக்கு அப்படின்ட்டு கேட்கக்கூடியது அந்த சொந்தமான ஆளை வந்து தெரிஞ்சுக்கிட உதவுகிறது. அடுத்து எவ்வாறு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவன் எவ்வாறு வெற்றி பெற்றான், அந்த விதத்தை வந்து கேட்குறாங்க. அவன் எவ்வாறு வெற்றி பெற்றான்ங்கிறது விதம். அவன் எப்படி வெற்றி பெற்றான் அப்படிங்கிறது அந்த முறையை வந்து அறிவதற்கு வந்து யூஸ் ஆகிறது. அது ஆப்ஷன் வச்சு தான் இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் வந்து போட முடியும். ஓகேவா, நான் பின்னாடி வந்து காமிக்கிறேன். எத்தனையாவது, ஓகேவா, இப்போ உதாரணத்திற்கு நான் 8வது இடம் பிடித்தேன் அப்படின்னா அது கேள்வி எப்படி இருக்கும், நீ எத்தனையாவது இடம் பெற்றாய். நான் 8வது இடம் பிடித்தேன், கேள்வி என்னது, நீ எத்தனையாவது இடம் பெற்றாய். இது வந்து ஒரு வரிசையை வந்து குறிக்கிறது, எத்தனையாவது. அடுத்து எதற்கு அப்படிங்கிறது நோக்கம். எதற்கு நீ அங்கு சென்றாய், ஓகேவா. அப்போ எதற்கு நீ அங்கு சென்றாய்ன்னு என்ன அர்த்தம், நான் புத்தகம் வாங்க சென்றேன். யாருக்கு அப்படிங்கிறது பெறுநர், இந்த லெட்டர் யாருக்கு அனுப்பணும், அப்போ எந்த பெறுநரோ அவர். யாரால் அப்படிங்கிறது வந்து என்னது, செய்பவர், ஓகேவா, செய்பவர் தான் அந்த இது. யாரால் இந்த சிலை செதுக்கப்பட்டது, சிற்பியால் இந்த சிலை செதுக்கப்பட்டது. எத்துணை அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையை வந்து குறிக்கிடுது, எவ்வளவு, எத்தனை, அளவு அப்படின்ட்டு எண்ணிக்கை குறிக்கிடுது. இதை பற்றி புக்கில் கூட ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க. எத்தனைங்கிறது எண்ணிக்கை, எத்துணைங்கிறது அது எவ்வளோ பெரிய அளவு, அளவை வந்து குறிக்கக்கூடியது வந்து வரும். அளவு, அளவு குறைவு, அளவு பெருமையை பற்றி வரக்கூடியது. இப்போ பாருங்க, ஒரு நபரை குறிக்கும் வினாச்சொற்கள் என்னது, யார், யார் வந்தார், யாருடைய இந்த பழக்கம் யாருடையது, யாரை, நீ யாரை அழைத்தாய், யாரிடம், நீ யாரிடம் கேட்டாய். அடுத்தது பொருள் விஷயத்தை குறிப்பதற்கு என்ன, என்ன, நீ என்ன செய்கிறாய். எது அப்படி சரியான விடை. இது எதுங்கிறது எங்கே வரும்னா அக்ரிணையில் வரும். அக்ரிணை ஒருமையில் வரும், ஓகேவா. ஏன்னா ஒரு ஆளை போயிட்டு எது அது இதுன்னெலாம் பேச மாட்டாங்க, ஓகேவா. அதுதான் உங்களுக்கு கான்செப்ட். அந்த இதை புரிஞ்சுக்கோங்க. எவை அப்படிங்கிறது பன்மையில் வரும், ஓகேவா, இது பன்மையில் வரும். யாது அப்படிங்கிறது ஒருமை, உன் இலக்கு யாதுங்கிறது ஒருமை. யாவைங்கிறது என்னது, பன்மை. இடத்தை குறிக்கிறது எங்கே, எங்கு, இதெல்லாம் வந்து இடத்தை குறிக்கிறது. காலம்ங்கிறது எப்போது, எந்நேரம். காரணத்தை குறிக்கிறது ஏன் நீ வரவில்லை அப்படிங்கிறதுலாம் காரணத்தை குறிக்கிறது. தேர்வு எப்போது, எந்நேரம் வருவாய். அவன் எங்கே இருக்கிறான், நீ எங்கே சென்றாய். உன் விருப்பங்கள் யாவை,
உன் இலக்கு வந்து என்ன, இது சிங்குலர், அதனால இது இப்படி போட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது ஒரு முறை வந்து விதத்தை குறிக்கிறதுனா எப்படி, இதை எப்படி செய்வது, எவ்வாறு செய்வது. ஓகே, அந்த எப்படி செய்வதுங்கிறது அந்த செயல்முறை, எவ்வாறுங்கிறது அந்த விதத்தை வந்து குறிக்கக்கூடியது. எத்தனை மாணவர்கள், எவ்வளவுங்கிறது எத்தனை பேனா, இந்த பேனா எவ்வளவு, இது விலையை கேட்கறதுக்கு தான் எவ்வளவு கிலோ, அந்த அளவு விலையை கேட்கறது. எத்தனையாவது இடம்ங்கிறது இருக்கு. ஓகேவா? எது நல்லது, எது சிறந்தது, அது சும்மா விட்டுருங்க. ஓகே, ஒருமையில் வந்து பார்த்திங்கன்னா யாது, எது, யார், இதெல்லாம் ஒருமையில் வரும். யாது, இது ஒருமை தான். யாவை, எவை, யாரெல்லாம் வந்து பன்மையில் வரும். ஓகே, இப்போ பாருங்க, டேஷ் நீ இன்று பள்ளிக்கு வரவில்லை, இங்கே என்ன வரும்? ஏன் நீ இன்று பள்ளிக்கு வரவில்லை. இந்த பை யாருடையது? எப்போது தேர்வு நடைபெறும்? வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? உன் வாழ்க்கை இலக்கு வந்து என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து எனது வாழ்க்கை இலக்கு எதுன்னு தான் வரும்னு நினைக்கிறேன். எதுன்னு வராது. உன் வாழ்க்கை இலக்கு யாது? இந்த பாடத்தின் முக்கிய அம்சங்கள் யாவை? இங்கே நிறைய கொஸ்டின் பார்க்கும்போது இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை வச்சு நிறைய போடும்போது தான் இந்த இதுக்கு ஆன்சர் வரும். இந்த பேனாவின் விலை எவ்வளவு? அவன் செய்த உதவியுடன் அளவு எத்துணை? அப்போமா முதல் இதுக்கு ஏன் ரைட்டு, யாருடைய ரைட்டு, எப்போது ரைட்டு, வகுப்பில் எத்தனை ரைட்டு, யாது ரைட்டு, யாவை ரைட்டு, எவ்வளவு ரைட்டு, எத்துணைங்கிறது ரைட்டு. அவன் செய்த உதவியின் அளவு எத்துணை, எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதுக்கு தான் எத்துணைங்கிறத வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.